திருப்பரங்குன்றத்தில் பாரிகார்டுகள் உடைக்கப்பட்டதாக தமிழக அரசு தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டுள்ளது. எத்தனையோ வழக்குகள் இருக்கும்போது திருப்பரங்குன்றம் வழக்கில் மட்டும் ஏன் இத்தனை அவசரம் என்றும் அரசு தரப்பு கேள்வி முன்வைத்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பகிர்வதற்காக எமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். நேற்று இந்த திருப்பரங்குன்றம் மலையில தீப ஏற்றணும் அப்படின்னு சொல்லி பிரச்சனை ஏற்பட்டதால ஏற்கனவே அங்க மிகப்பெரிய ஒரு கலவரமானது விடித்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப அந்த போலீசாருக்கும் இந்து முன்னணி மற்றும் பாஜகவினருக்கிடையே ஏற்பட்ட இந்த பிரச்சனை காரணமா நேற்று என்னன்னா விளக்கு தூண்ல தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறதா ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. இதுல நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அந்த மலையில தீபம் ஏற்றலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருந்த நிலையில இது அதிகார வரம்பை மீறி தனி நீதிபதி செயல்பட்டு இருக்கிறாரு. இது ஒரு துரதிருஷ்டவசமானது அப்படின்னு சொல்லி அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டது. அதே மாதிரி சிஏஎஸ் பாதுகாப்புக்கு அனுப்ப, அதாவது அந்த தீபம் ஏற்றவங்களுக்கு சிஏஎஸ் பாதுகாப்போட அனுப்புறதுக்கு நீதிபதிக்கு எங்கிருந்து இந்த அதிகாரம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி அரசு தரப்புல கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. நீதிபதி சாமிநாதன் எந்த முகாந்திரமும் இல்லாம சிஐஎஸ்எஃப் பாதுகாப்புக்கு அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னும், தனி நீதிபதி நேற்று நடந்த மோதல் காட்சிகளை பார்த்தாரான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியே அரசு தரப்புல கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. அதே மாதிரி நியாயப்படி மனுதாரர்கள் மீதுதான் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் அப்படின்னும் அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. காவல்துறைக்கு இணையாக சிஐஎஸ்எஃப் செயல்பட முடியாது அப்படின்னு தமிழக அரசு தரப்புல வாதம் வைக்கப்பட்ட நிலையில உயர்நீதிமன்ற பாதுகாப்பு கமிஷனர்களை சட்டம் ஒழுங்கு பாதுகாப்புக்கு அனுப்ப இயலாது அப்படின்னு சொல்லி அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது அந்த மலை மீது உள்ள விளக்கு அப்படிங்கிறது கடந்த 100 ஆண்டுகளுக்கு முன்பு வரை, 2ஆம் உலகப் போர் வரும் வரை அந்த தீபம் ஏற்றிட்டு இருந்தாங்க அப்படின்னும், அதன் பிறகுதான் அந்த தீபம் ஏற்ற இடம் மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி கூறப்பட்ட நிலையில தனி நீதிபதியோட உத்தரவை இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை எழுப்பி இருக்குது. அதோட இந்த நீதிபதி சிஎஸ்எஃப் வீரர்களை அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சு அதன் அடிப்படையில் நேற்று போறதா இருந்தது. நேற்று மாலை 6 மணி வரைக்கும் 6 மணிக்கு விளக்கு ஏற்றலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் தெரிவிச்சிருந்தாரு. இந்த 6 மணி வரைக்கும் அவங்க விளக்கு ஏற்றாத ஒரு சூழ்நிலையில 6:45 அளவுல, அதாவது 6:45 மணி அளவுல சிஎஸ்எஃப் வீரர்களை அனுப்புறோம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருந்தாரு. எப்பவுமே ஒரு நீதிமன்ற உத்தரவு அப்படிங்கறத கட்டுப்படணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் அதை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க முடியல அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்கப்பட வேண்டியது வழக்கம். ஆனா அப்படி எந்த கால அவகாசமும் எங்களுக்கு கொடுக்கல, அதனால எங்களால நீதிபதியோட உத்தரவு பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிக்கிறதோட இல்லாம தனி நீதிபதிக்கு இதை ஒரு பொருட்டாவே எடுக்கல அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சு அரசு தரப்புல வாதம் பண்ணியிருக்காங்க. அதாவது நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதனோட உத்தரவால சமூக நல்லிணக்கம் பாதிக்கப்படும் அப்படின்னும், அரசு தரப்புல மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்ய 30 நாட்கள் கால அவகாசம் தர வேண்டும் அப்படின்னு சொல்லி அரசு தரப்புல கோரிக்கை விடப்பட்டது. ஆனா எதையுமே கருத்துல கொள்ளாம தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளதாக அரசு தரப்புல வாதம் செய்யப்பட்டது. இந்நிலையில அந்த விளக்குத்தூண் அப்படிங்கிற, அதாவது திருப்பரங்குன்றம் தீபத்தூண்ல விளக்கு ஏற்ற முயன்ற இந்து முன்னணி நிர்வாகிகள் உள்ளிட்ட 15 பேர் மீது ஏற்கனவே 7 பிரிவுகளின் கீழ் திருப்பரங்குன்றம் போலீசார் வழக்குப்பதிவு பண்ணியிருக்கிறாங்க. நேற்று நடைபெற்ற இந்த இதுல மொத்தம் முன்னணி நிர்வாகிகள் உள்ளிட்ட 13 பேர் கைது செய்யப்பட்டாங்க. பாஜக மாநில இளைஞர் அணி உள்ளிட்ட பலர் பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தல், அதில் அனுமதியின்றி கூடுதல், பொது சொத்தை சேதப்படுத்துதல் உள்ளிட்ட 7 பிரிவுகளின் கீழ் திருப்பரங்குன்றம் போலீசார் வழக்கு பதிவு செஞ்ச நிலையில 13 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்தாங்க. மலை மீதான தீபம் குறித்தான மேல்முறையீடு வழக்கு இன்னைக்கு காலையில தற்போது விசாரணை நடைபெற்று இருக்கிற நிலையில நகர் முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே 144 உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில கோயிலை சுற்றியுள்ள பகுதிகளில் கூட்டமா சேர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒலிபெருக்கி வாயிலாக கோயிலுக்கு வர்றவங்களுக்கு அறிவிட்டு இருக்கிறாங்க. மேலும் இன்னைக்கு பௌர்ணமி அப்படிங்கிறதுனால கிரிவலம் சுற்றுவதற்காக அதிக பக்தர்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிற நிலையில இந்த 144 உத்தரவு என்பது இங்க ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறாங்க. அதே சமயம் வழக்கமான நிகழ்வுகள், அதாவது இப்போ கோயில்ல ஒரு திருமணம் நடக்குது அல்லது வேற ஏதாவது ஒரு இது நடக்குதுன்னா அதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரிவிக்கப்பட்ட நிலையில அரசு விழாக்களுக்கு தடைகளை திருப்பரங்குன்றம் பகுதியில் ஆர்ப்பாட்டமும் பொதுக்கூட்டமும் நடத்தாதான் தடை விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி அந்த மலை மீது உள்ள அந்த காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போறதுக்கு எந்த பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி வழக்கம் போல உள்ள கடைகள் அங்கே செயல்பட்டு இருக்கிற நிலையில சட்டம் ஒழுங்கை கருத்தில் கொண்டுதான் திருப்பரங்குன்றம் பகுதிக்கு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதா மதுரை மாவட்ட ஆட்சியர் உத்தரவு தெரிவிச்சிருக்கிறாரு. மலை உச்சியில தீபம் ஏற்றாததால நேற்று ஏற்கனவே 300க்கும் மேற்பட்ட இந்து முன்னணியினர் மற்றும் பாஜகவினர் இணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில தடுப்பு வேலிகளை தகர்த்தெறிந்து மலை மீது தீபம் ஏற்ற போன சூழ்நிலைக்கு அப்புறம் தான் 144 உத்தரவு விதிக்கப்பட்டது அப்படின்னும், காவல்
காவல்துறைக்கு வந்து இதுல வந்து காவல்துறை அதாவது காவல்துறையோட நிலையை வந்து ரொம்ப சூழ்நிலையை தர்மசங்கமான சூழ்நிலை கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்ட நிலையில சிஎஸ்எஃப் வீரர்களை அனுப்புறதுக்கு எந்த காவல்துறைக்கு இணையாக சிஎஸ்எஃப் வீரர்களை அனுப்ப முடியாதுன்னு அவங்களுக்கு இணையாக செயல்பட முடியாது அப்படின்னு சொல்லி தமிழக அரசு தெரிவிக்கப்பட்ட நிலையில உயர்நீதிமன்ற பாதுகாப்புக்கு வந்தவர்களை சட்டம் ஒழுங்கு பாதுகாப்புக்கு அனுப்ப இயலாதுன்னு, மேலும் இந்த வழக்கு குறித்து தாங்கள் பதில் மனு தாக்கல் செய்ய ஒரு 30 நாள் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்போது வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.